ஒரு கடவுளுக்கு ஒரு சின்ன செடி யமனா மாறின கதை தான் இது. தேவர்கள் 12 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. அவங்க ஒளியின் கடவுளை நடுவுல நிக்க வச்சு அவர் மேல பாறை ஈட்டி எல்லாத்தையும் எரிஞ்சு வேடிக்கை பார்க்கறாங்க. அதெல்லாம் அவர் மேல பட்டு பஞ்சு மாதிரி கீழே விழுது. ஒளியின் கடவுள் ஒரு ஹீரோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இந்த சந்தோஷத்தை பார்த்த தந்திர கடவுளுக்கு வயிறு எரியுது. ஒரு ரகசிய வேடத்துல போய் ஒளியின் கடவுளோட அம்மா கிட்ட இருந்து அந்த சின்ன செடியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த செடியை எடுத்து ஒரு கூர்மையான அம்பா செதுக்குறாரு. விளையாட்டு நடக்கிற இடத்துக்கு தந்திர கடவுள் வர்றார். அங்க ஒளியின் கடவுளோட தம்பி ஓரமா நின்னுட்டு இருக்கிறாரு. பாவம், அவருக்கு கண் தெரியாது. தந்திர கடவுள் அவர்கிட்ட போய், தம்பி, எல்லாரும் விளையாடுறாங்க, நீயும் இந்த அம்பை எரி, அண்ணன் மேல பட்டதோ இதுவும் கீழே விழுந்துடும், நீயும் சந்தோஷமா இருக்கலான்னு சொல்லி அந்த விஷ அம்பை அவன் கையில கொடுக்கறாரு. அவரோட தம்பி அந்த அம்பை எரிய அது மத்த பொருள் மாதிரி கீழே விழல. ஒளியின் கடவுளோட இதயத்தை அப்படியே தொலைக்குது. அஸ்காட் நகரமே அதிருது. மரணமே இல்லாத கடவுள்கள் மத்தியில முதல் முறையா ஒரு சாவு விழுது. இந்த கதை தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே ஆட்டி படைக்குது. 12 பேர் மட்டும் கலந்துக்கிட்ட ஒரு விருந்து சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது 13வது நபரா தந்திர கடவுள் உள்ள நுழைஞ்சாரு. அதனாலதான் 13 அன்லக்கின்னு சொல்றாங்க. உலகத்துல இப்ப வரைக்குமே 13 ஒரு அன்லக்கியான நம்பர்ஸ்ன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த நிகழ்வு தான். அலட்சியம் ஒரு பேரழிவையே உண்டாக்கும்னு